கலாம் பெயரில் சுதந்திர தினத்தன்று விருது வழங்கப்படும் என்றும் அவரது பிறந்த நாள் இளைஞர் எழுச்சி நாளாக கடைபிடிக்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்புக்கு கல்லூரி மாணவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்களது நிலைப்பாட்டை விளக்குகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். கலாம் பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாளாக அறிவிக்கப்பட்டதற்கு மாணவர்களிடையே எந்த மாதிரியான வரவேற்பு இருக்கு? அவங்களோட மனநிலை என்ன? விஞ்ஞானியாகவும் அறிஞராகவும் கவிஞராகவும் தத்துவ மேதையாகவும் பன்முக தன்மையோடு விளங்கிய ஏபிஜே அப்துல் கலாம் மறைந்தது. நேற்று அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஏராளமான இளைஞர்களும் அரசியல் பிரமுகர்களும் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினார்கள். இங்கு ஏராளமான மாணவிகள் இருக்காங்க. அக்டோபர் 15ஆம் தேதி தமிழக அரசு அவருடைய பிறந்தநாள் தினத்தை இளைஞர் எழுச்சி நாளாக அறிவித்திருக்காங்க. இளைஞர் எழுச்சி நாளாக அறிவித்தது உங்களுடைய கருத்து என்னது? முதல்ல திரு ஏபிஜே அப்துல் கலாமோட பிறந்த நாள் அக்டோபர் 15 இளைஞர் எழுச்சி நாளாக அறிவித்தது எங்களுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா இதுதான் அவரோட கனவை நினைவாக்குறதுக்கான முயற்சியினோட முதற் படின்னு சொல்ல முடியும். அவர் இளைஞர்களை மதித்து இளைஞரால் மட்டும்தான் இந்த நாட்டை வல்லரசாக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட அவரோட சிந்தனையும் அவருடைய அறிவையும் நாங்கள் நிலைநாட்டுவோம். அதுக்கு இந்த நாள் இளைஞர்களுக்கு முக்கியமான நாளாக இருக்கும். இளைஞர்களாகிய நாங்கள் இந்த நாளை வீணடிக்க கூடாது. எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா இருக்கட்டும், அதை செஞ்சு இந்த நாளை முழுசா உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் உறுதி அளிக்கிறோம். இளைஞர்கள் சார்பில் நாங்கள் உறுதி அளிக்கிறோம். இது மட்டும் இல்லை, நான் நம்ம அப்துல் கலாமை பற்றி பெருமைப்பட எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. என்ன ரொம்ப கவர்ந்தது 2 விஷயங்கள். அவர் இந்த நாட்டை வல்லரசாக்கிறதுக்கு முக்கியமாக சொன்னது நாட்டு மக்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னார். அது அவர் இறக்கும்போது கூட 2 விஷயத்துல நிரூபிச்சுட்டு காட்டிட்டு போயிருக்காரு. அவர் உடலை நல்லடக்கம் செஞ்ச அந்த ராமேஸ்வரம் இந்துக்களின் புனித தலம். ஆனா இப்போ அந்த மகானை புதைச்சதுனால அது முஸ்லிம்களுக்கும் புனித தலமா மாறி இருக்கு. சுதந்திர தினத்தன்னைக்கு அப்துல் கலாம் பேரில் விருதுகள் வழங்கப்படும் சொல்லி தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. அந்த விருதுக்கு பெறக்கூடிய ஆர்வம் உங்களிடம் எப்படி இருக்கு? இது ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம். எல்லா தலைவர்களும் இளைஞர் சக்தியை துச்சமாக நினைக்கும் போது இளைஞர்களால் எல்லாமே முடியும். இந்த உலகத்தின் சக்தியை இளைஞர்களிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை ஊக்கப்படுத்தினது திரு ஏபிஜே அப்துல் கலாம் மட்டும் அவர்கள் தான். அறிவியலை தமிழ் மூலம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றத ஒரு மெயின் ஏமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இனிய நாளை தமிழ் அறிவியலுக்காக உபயோகப்படுத்தி அதுலேருந்து ஒரு பரிசாது பெறணும் அப்படின்றதான் எங்களோட விருப்பமாக இருக்குது. அதுவே எங்களோட முக்கிய தலையாய கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். இளைஞர் எழுச்சினால் அதை தொடர்ந்து விருதுகள் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அந்த விருது பெறணும்னு ஒரு ஆர்வம் இருக்கா? அவர் அந்த விருது பெறுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் அந்த அக்டோபர் 15ஆம் நாள் நாங்கள் உறுதி எடுத்துப்போம். அவர் ஊழல் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அது இளைஞர்கள் கையால் தான் முடியும்னு சொல்லிட்டு அவர் நினச்சாரு. ஆனால் அவர் அதுக்குள்ளே இதாகிட்டார். அதனால் நாங்கள் ஊழல் இல்லாத இந்தியாவை நாங்கள் உருவாக்குவோம் என்று நாங்கள் அன்று உறுதி எடுத்துக்கொள்வோம். இளைஞர் எழுச்சினால் அதை தொடர்ந்து விருதுகள் தமிழக அரசு சார்பாக அறிவிச்சிருக்காங்க. அந்த விருது பெற வேண்டுங்கிற ஆர்வம் உங்களிடம் எப்படி இருக்குது? எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நாட்டில் சயின்ஸ் அப்படின்ற ஃபீல்டுக்கு பெருமளவு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் அது அறிவியல் சார்ந்த ஒரு நபராகவும் இருந்தனால இன்னுமே ஊக்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அறிவியல் துறையில் நம்ம நாடு தன்னிறைவடைகிறதுக்கும் அது மக்களுக்கான அறிவியலாக எப்படி கொண்டு போகிறதுன்னு அவர் உண்மையிலே எடுத்துக்காட்டாக இருந்தார். போலியோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயோனிக் லெக் செய்கிற விஷயங்கள்லேருந்து ஹார்ட் ஸ்டென்ட் அந்த மாதிரி ஒருத்தரும் தான் மட்டும் படித்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் நாம் கற்ற அறிவியலையும் அது சார்ந்த விஷயங்களையும் மாஸ்க் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இளைஞர் எழுச்சி நாளை நாங்கள் வீணடிக்க மாட்டோம், அப்துல் கலாம் கண்ட கனவுகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறது மாணவிகளுடைய கருத்தாக இருக்கிறது.